நேற்றுக்கு வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு பிராமணர் சமூகத்துல இருந்து நான் நல்லா தமிழ் டைப் பண்ணுவேன், நான் நல்லா தமிழ் பேசுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி மீடியால இருக்கிற முக்கியமான பீப்புள்ஸ்ட நிறைய பேர்கிட்ட வேலை கேட்ட ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தோட எம்எல்ஏ மட்டும் இல்லாம அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையில கேட்ட ஒண்ணு எனக்கு அவ்வளவு இன்ஸ்பைரிங்காகவும் உண்மையிலே நம்ம இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறது இல்ல, நம்ம நாளைக்கு என்னவா ஆக போறோம் அப்படிங்கிறது லைஃப் மிகப்பெரிய சர்ப்ரைஸோட காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம உண்மையில இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாலும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி தெரிஞ்ச முகங்கள் தான் எம்எல்ஏவோ அமைச்சரவா இருந்தாங்க. ஆனா இந்த விஜயோட சர்க்கார், அதாவது அமைச்சரவை, இந்த அமைச்சர், இந்த அரசு அமையும் போது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எம்எல்ஏக்களா இருக்கலாம், அமைச்சர்களா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அந்த துறை அவங்களுக்கு மட்டும் இல்ல பார்க்கக்கூடிய மக்களுக்குமே புதுசா இருந்துச்சு. அதுல மிக முக்கியமான ஒரு துறை அறநிலைத்துறை. அதுல மிக முக்கியமான ஒரு அமைச்சர் யார் அப்படின்னா இந்த ரமேஷ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த ரமேஷ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா தெரியுமா இருந்தாரு? ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமணர் சமூகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்த இவர் தான் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு. என்ன பண்ண தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி மீடியால இருக்கிற முக்கியமான சில நபர்கள்ட்ட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சில மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னா, நான் நல்லா தமிழ் டைப் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது கண்டென்ட் ரைட்டரா வேலை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. அவருக்கு மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை, வேலையும் கிடைக்கல. ஆனா அவரு இன்னைக்கு என்னவா வந்திருக்காரு அப்படி தெரியுமா? தமிழகத்தோட எம்எல்ஏ மட்டும் இல்லாம அமைச்சராகி, அதுவும் அறநிலையத்துறையில, அதுவும் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டத்துல அமைச்சரா வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம், என்னவா நினைக்கிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம நாளைக்கு என்னவா ஆக போறது லைஃப் மிகப்பெரிய சர்ப்ரைஸோட காத்திருக்கும். உண்மையில அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு வேலை கேட்கும் போது தெரிஞ்சுக்குமோ தெரியாதோ நம்ம நாளைக்கு அமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் அவர் மெசேஜ் அனுப்புனாரோ இன்னைக்கு அவங்க எல்லாமே அந்த மெசேஜை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்றதை கேட்கும் போது உண்மையில சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி திமுக அதிமுக இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள்லாம் இந்த தொகுதி, இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மாவட்டம், இவர் தான் அமைச்சர், இவர் தான் எம்எல்ஏ அப்படின்னு போனதுக்கு தாட்டிலும் இப்போ இந்த விஜயோட அரசாங்கம் அமைஞ்சிருக்கும் போது ஒவ்வொரு தொகுதியிலும் யார் அமைச்சரா இருக்காங்க, யார் எம்எல்ஏவா இருக்காங்க, இந்த தொகுதிக்கு இவர் இதுக்கு முன்னாடி இன்னவா இருந்திருக்காரா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழகத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் அதிகமா உள்ள ஒரு அமைச்சரவை, ஒரு கவர்மெண்ட், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அது இந்த இப்ப இருக்கிற இந்த விஜயோட அரசாங்கம் தான். நீ சொல்லலாம், என்னடா இப்போ திடீர்னு நேற்று வரைக்கும் திமுகவுக்கு பத்தி பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு தாவே நமக்கு எது சரின்னு படுது, நம்மளை ரொம்ப எது டிஸ்டர்ப் பண்ணுது, இது சரிதானே, இவங்க பண்றது கரெக்டு தானே அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டா நம்மளோட பதிவா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன், ராஜ்மோகனுக்கு சப்போர்ட் பண்ணியும் போட்டிருக்கேன், ஸ்டாலின் அவர்களை உயர்த்தி பண்ணியும் நான் போய் போட்டிருக்கேன். எது தப்போ அது தப்பு, எது சரியோ அது சரி. உண்மையிலே இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவங்க பேசுனது உண்மையிலே எனக்கு ஒரு மீடியால இருக்கும் போது அது நாளைக்கு நம்ம இப்போ இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணாத, நாளைக்கு எப்படிதான் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருந்துச்சு இந்த ரமேஷ் அவரோட இந்த குட்டி ஸ்டோரி. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.